பருப்பு வந்து ஒன்றா அவிச்சிட்டு 3 ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பிகினர்ஸ்க்கு நம்ம நார்மலாக துவரம் பருப்பு நம்ம பருப்பை வைக்கிற மாதிரி 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். அதை கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப்பு நம்ம எந்த கப்புக்கு மெஷர் பண்ணமோ அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி, கட்டி காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துடணும். 5 விசில் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை மட்டும் தனியாக ரசத்துக்குன்னு பிரித்து எடுத்துடணும். மீதி பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு கட்டி பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாட்டம் ஒரு 3 கரண்டி கட்டி பருப்புக்குன்னு எடுத்துகிட்டு மீதி உள்ள சாம்பார் பண்ணலாம். அதுக்கு தனியாக வச்சலாம். கட்டி பருப்பை தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றி அதில் ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். சாம்பாருக்கு நான் முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறேன். வெஜிடபிள் சாம்பார் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் ரசமும் பண்ணியாச்சுது. 3 ரெசிபி ரெடி.